இதெல்லாம் கடந்து தானே நம்மளும் வந்திருக்கோம். பழசெல்லாம் மறந்துடக்கூடாதுல்ல. எனக்கெல்லாம் அப்படி நடந்ததே இல்லடி. நான் என் மாமியார் சொன்னதை தான் கேட்பேன். என் புருஷன் மருந்துக்கு கூட என் பக்கம் பேசுனது இல்ல. ஆமா, இப்போ உன் புருஷனோட கதை ரொம்ப முக்கியம்ல. எப்பவோ ஓடி போனவனை பத்தி இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? நான் அந்த சரவணன் பையில என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருந்தா இப்போ உனக்கு ஓடி போன புருஷன் தான் ரொம்ப முக்கியம். அந்த கருமம் பிடிச்சவனை விடு. இந்த பையன் என்ன சொல்றான் அத சொல்லுடி. சரவணன் பொண்டாட்டி மேல பாசம் இல்லாத மாதிரி பேசிக்கிட்டு தான் இருக்கான். ஆனா எந்த இடத்துலயும் அவளை விட்டே கொடுக்க மாட்டேன்றான். சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் அவளை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர்றதுக்கே பிளான் பண்ணிட்டு இருக்கான். நீ தாண்டி இப்படி சொல்ற. ஆனா அந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி எதுவும் நடக்கலையே. சரவண அவளை விட ஓ மேலதான் பாசமா இருக்கான். இல்லக்கா, எதுவும் நம்புற மாதிரி இல்ல. நானும் அவனை பார்த்துக்கிட்டே தானே இருக்கேன். என்னை விட அவன் மேல அவனுக்கு பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. காதலிச்சு கூட்டிட்டு வந்தவளாச்சே, அப்படிலாம் அவளை விட்டுட்டு போயிட மாட்டான். இனிமே நம்ம போடுற பிளான் சாதாரணமா இருக்க கூடாதுக்கா. இதுக்கப்புறம் இந்த மகேஸ்வரி ஆட்டத்தை பாரு. அப்புறம் இருக்கு. எனக்கு ஒன்றும் வியாதி இல்லை. பெட்ரோல் டேங்க்ல உட்காந்து வண்டி ஓட்டினா பாக்குறவங்க என்னதான் தப்பா நினைப்பாங்க.